1510 என்று நாம் சிந்திக்கின்றோம். ஆகும் உடம்பும் அழிகின்ற அவ்வூழல். ஆகும் உடம்பும் அழிகின்ற அவ்வூழல். போகும் உடம்பும் பொருந்திய ஆறுதான். போகும் உடம்பும் பொருந்திய ஆறுதான். ஆகிய அக்கரம் 50 தத்துவம். ஆகிய அக்கரம் 50 தத்துவம். ஆகும் உடம்புக்கும் 6 அந்தம் ஆமே. ஆகும் உடம்புக்கும் 6 அந்தம் ஆமே. இந்த பாடல்ல ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்கா, 6 ஆதார சக்கரங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த உடல்களை ஆக்குவதும் அழிப்பதும் அப்படின்றாருங்க. உயிர்கள் உடல் முடிகின்ற காலத்துல ஐம்பூதங்கள்ல இருந்து ஒண்ணு சேர்ந்தான உடம்புக்கு வந்துச்சு. அந்த ஐம்பூதங்கள்ல இருந்து திருப்பி உடம்ப திருப்பி கொடுக்கறது வள்ளலார் அப்படிதான் பண்ணார். தான் இறக்கும் போது இந்த உடலை பஞ்சபூதங்களை அப்படியே திருப்பி கொடுத்து மறைஞ்சிட்டார். அப்போ உயிர்களின் உடம்புக்குள் பொறிந்து மறைந்து இருக்கின்றது அப்படின்றாங்க. அந்த 6 சக்கரங்கள் நமக்கு இவ்வாறாக இருக்கின்றது. அந்த 6 சக்கரங்களாக ஆகி இருப்பதும் 6 எழுத்துக்களாகும். அந்த எழுத்துக்களுக்குள்ள அடங்கி இருப்பது 50 தத்துவங்கள். அந்த 50 தத்துவங்களால் ஆகிய உடம்புதான் 6 சக்கரங்கள் எழுத்துக்களுக்கும் எல்லையாக ஓங்காரமாக இருக்கின்றது அப்படின்றது ஒரு சுருக்கமான ஒரு வழிமுறை. ரொம்ப நம்ம டீப்பா பார்க்கணும் அப்படின்னாக்கா, மனித உடல்ல இருக்கக்கூடிய 6 மைய ஆற்றல் மையங்களை பத்தி விளக்கப்படுகின்றது. நம்ம முன்னாடியே மையங்கள் மூலமா பியூரிஃபை பண்றதை பத்தி பார்த்தோம். ஆகும் உடம்பும் அப்படின்றார். அப்ப ஆன்மா என்ன பண்ணுதுன்னாக்கா, தன்னுடைய கர்ம வினைகளுக்காக ஏற்பட்டு கொண்ட இந்த தூள உடம்பு பருவுடல் அழிகின்ற ஊடல். காலம் முடியும் போது பர்த்தப்ப டெத் டெஃபைன்டு, பட் நமக்கு தெரியாது. காலம் முடியும் போது மண்ணோடு மண்ணால் அழியக்கூடிய இந்த உடலும் போகும் உடம்பும் மரணத்துக்கு பின் இந்த தூள உடம்பு விட்டு உயிர் பிரியும் போது அதனுடன் கூடவே சொல்லும் சூட்சும உடம்பு நுண்ணு உடம்புன்றாங்க. பொருந்தியவாறுதான் ஒன்றோடு ஒன்று பிணந்து இருக்கும்படியாக இருப்பது எதுன்னா, ஆகிய அக்கரம் 50. 50 அச்சரங்கள். அதாவது இந்த எழுத்துக்களை பத்தி சொல்றாங்க. இது கொஞ்சம் டீப்பா நம்ம புரிஞ்சிக்க முடியல. உடல்ல இருக்க ஆதாரங்கள்ல ஒலிகள் இருக்கு போல இருக்கு. அது நம்ம வேற ஏதாவது புரியல் வைத்தா நல்லா இருக்கும். தத்துவமாகும் உடம்புக்கும் 36 தத்துவங்கள் இருக்கு இல்லைங்களா, அப்படியான அந்த உடம்புக்கும் ஆரந்தமாவே நமது உடலின் 6 ஆதாரங்கள் தான் முடிவும் மூலமாகவும் முடிவாகவும், அது ஓரெழுத்து ஓங்காரமாகவும், ஓங்கார எல்லைக்குள்ள ஓம்ன்று சொல்லும் போது அந்த கம்ஸ் அண்டர் ஒன் கண்ட்ரோல் பாயிண்ட், இயக்க சக்தியாக அமைகின்றது அப்படின்றாங்க. இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இருவேறு உடம்புகளை பத்தி நல்லா சொல்றாரு. நல்லா கவனிக்க நமக்கு. தூள உடம்பு, சூட்சும உடம்பு, அதை பத்தி ரொம்ப நம்ம அழகா சொல்றாரு. இரு உடல்களுடைய இயல்பு என்ன? நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உடம்பு தூள உடம்பு, பிறந்து வளர்ந்து அழியக்கூடியது. மரணம் நிகழும் போது இந்த உடலை விட்டு உயிர் பிரிகின்றது. ஆனா அந்த உயிர் தனியாக போவதில்லை, சூட்சும உடலாக போகின்றது, நுண்ணுடலுடனும் போகின்றது. அந்த நுண்ணுடல் ஆற்றல் வடிவத்தோடு வெளியேறுகின்றது அப்படின்றது ரொம்ப நம்ம சூட்சுமமான விஷயம். இங்க இந்த அச்சரங்களின் இயக்கம் அப்படின்றது இந்த இரு உடல்களும் நமக்குள்ள இணைந்து இருக்கு இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அறிவோடும் செயலோடும் இயங்குவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 சக்கரங்கள் தாங்க. 6 சக்கரங்களும் அதனோடு ஒருங்கிணைக்கக்கூடிய 50 அச்சர எழுத்துக்கள். இந்த 6 சக்கரோட முக்கியத்துவம் என்னன்னா, இது தத்துவங்களால் ஆன அந்த உடம்புக்கு முதுகெலும்புல அமைஞ்சிருக்குது, 6 ஆதாரங்களா அமைஞ்சிருக்குது. சரி, இந்த 6 ஆதாரங்களுக்கும் உச்சநிலை ஒலி எதுன்னா ஓங்காரம் தான், பிரணவ மந்திரம் தான். அதுதான் இலக்கியத்தின் ஆதாரமாக விளங்குகின்றது. முன்னாடி பாடல்ல சொன்னாரு, ஓம் அப்படின்ற ஒரு பிரணவ சக்தி மூலமாக
நம் மூலாதாரத்திலிருந்து ஒரு ஒரு சக்கரமாக தூய்மைப்படுத்தலாம்னாரு. அப்போ சுருக்கமா ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னாக்கா, அழியக்கூடிய அந்த பருவுடலும் அழியாத நுண்ணுடலும் நம் உடலில் இணைந்து இயங்குவதற்கு காரணமான 6 ஆதார சக்கரங்களும் அதில் உள்ள எழுத்துக்களின் ஆற்றலும் ஆகும் அப்படின்றாரு. சரி, இப்ப இதுக்கு ஒரு கதை நம்ம சொல்லணும்னாக்கா, ஒரு நம்பிக்கை கதையை தான் சொல்லணும். கோபாலன் ஒரு விவசாயி இருந்தான். அவன்கிட்ட ரொம்ப சின்னோண்டு நிலம் இருந்தது. மழை பெய்யாதால கடுமையான வறட்சி. ஊர்ல மத்தவங்க யாரும் இந்த வருஷம் மழை வராது, விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு கையை கட்டிட்டு அமர்ந்திருந்தாங்க. ஆனா கோபாலன் மட்டும் சோர்ந்து போகல. மற்ற நிலத்தை பொழுது அதுல இருந்த சில விதைகள்லாம் மண்ணில விதைச்சான். ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்ணாங்க. மண்ணில ஈரப்பசையே இல்ல, வாரத்துல மழை பெய்யற ஒரு இதுவே தெரியல, இங்க விதைச்சு என்ன பயனு, உன் உழைப்பு வேஸ்ட் அப்படின்னாங்க. அப்ப கோபாலன் பிள்ளை கூட சொன்னான், மழை பெய்ய வைப்பதும் இயற்கையின் கையில் இருக்கிறது. ஆனால் மழை பெய்யும் போது என் நிலம் தயாராக இருக்க வேண்டியது என் கையில் இருக்கிறது அப்படின்னா. அப்ப விதைத்தால் மட்டும்தான் முளைக்கும் அப்படின்னு கூறலாம். அப்படியே நாட்கள் எல்லாம் போச்சு. ஊர்காரர்கள் சொன்னது போலவே கோபாலன் விதைத்த விதைகள் முளைக்காம மண்ணுக்குள்ளே கிடந்தன. அவன் கோபாலன் தன்னோட நம்பிக்கை இழக்காம இருந்தான். பராமரிச்சுட்டு வந்தான். டெய்லி நிலத்துக்கு போய் பராமரிச்சுட்டு வந்தான். 3 வாரங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் திடீர்னு வானம் இருண்டது, பலத்த காற்று, பெருமழை பெய்தது, ஊரே மகிழ்ந்தது. அப்போ மழை நின்ற சில நாட்கள்ல கோபாலன் நிலத்துல மட்டும் விதைகள் அனைத்தும் முளைத்து பச்சை பசைகள்னு இருந்தது. மற்ற விவசாயிகள் வெறும் சேரா மட்டும்தான் காட்சி அளித்தன. அப்போ மழை பெய்த பிறகு அவர்கள் விதைக்க தொடங்குவதற்குள் கோபாலன் பயிர்கள் அறுவடைக்கு தயாராகிவிட்டன. அப்ப மற்றவர்களுக்கு புரிஞ்சது என்னன்னா, வாய்ப்பு வரும்போது தயாராக இருப்பவர்களுக்கே வெற்றி கிடைக்கும். இந்த கதை நீதி என்னன்னா, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போதும் நம்ம கடமையையும் உழைப்பையும் நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யணும். அதிர்ஷ்டமா வாய்ப்பா நம்மளை தேடி வரும் அப்படின்னு இருக்காம நம்ம எதுக்கும் தயாராக இருக்க வேண்டியது அப்படின்னா அந்த கதை மூலமா நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். டே டு டே அப்ளிகபிலிட்டில என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, மன ஆரோக்கியம் மற்றும் தியானம் இது ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கின்றது. ஏன்னா மன ஆரோக்கியம் தியானத்துக்கும் நம்ம ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா பாக்குறோம். 2 உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூட்சும உடம்பு, ஸ்தூல உடம்பு அப்படின்றது. அப்போ இந்த சூட்சும உடம்பு, ஸ்தூல உடம்பு நாம மெடிடேஷன் மூலமா அதை நம்ம ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒளியினுடைய ஆற்றல் இருக்குன்றாங்க. 50 சக்கரங்கள், அச்சர சக்கரங்கள் இருக்கு, அச்சர ஒளிகள் இருக்கு அப்படின்றாங்க. இத பத்தி நாம கொஞ்சம் நிறைய சிந்திக்கணும். அப்புறம் நேர்மறை எண்ணங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் லைஃப்ல. உடல் மற்றும் உள்ள தூய்மை இவ்வளவோ இருந்துச்சுன்னு சொன்னா பதட்டம் இல்லாம தெளிவான வெற்றிகரமா வாழ்க்கையை வாழ முடியும் என்று கூறி தரத்தை கௌரியமாக படிக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்கய்யா, நல்ல விளக்கம். நிறைய கத்துக்கிறோங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1710. ஆகும் உடம்பும் அழுகின்ற அவ்வுடல் போகும் உடம்பும் பொருந்தியவாறுதான் ஆகிய வக்கரம் 50 தத்துவம் ஆகும் உடம்புக்கு ஆனந்தமாமே. Translation: The perishing body is the one that is to appear, the subtle body that goes, and the steps by which they unite unseen, or as the 50 letters are to the tattvas. For the prospective body, the 6 centers of the ultimate. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐயா விளக்கம் நிறையா சொன்னாங்க. அதே தான் நானும் பார்க்குறேன். இங்கே 2 உடம்போட தனியாக சொல்கிற மாதிரி இந்த 6 ஆதாரங்களும் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறதாகவும், அதுதான் நம்ம கூட எப்பயும் வர விஷயம், நமக்கு அந்த கர்ம வினைகள் தீர வைக்கும் நம்ம கூட இருக்கிற விஷயம் அதுதான். அதால தான் இந்த சூக்கும உடம்பும் இயங்குது அப்படிங்கிறத சொல்கிறதா நான் இந்த பாடலில் புரிஞ்சுக்கிறேன். ஆகும் உடம்பும் அழுகின்ற அவ்வுடல். ஆகும் உடம்பும் இந்த 6 ஆதாரங்கள் தான் பார்த்துட்டு வரோம். அந்த 6 ஆதாரங்களான உடம்பு
ஆனா அது எந்த உடலை எடுத்திருக்கு அப்படின்னா, அழிகின்ற உடல தான் அது எடுத்திருக்கு. ஏன்னா, நான் இந்த ஆகும் உடம்புல இருக்கிறதுல அந்த 6 ஆதாரங்களான அந்த உடம்பு, அந்த சூக்கும உடம்பு வந்து அத சரி செஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு டெம்பரரியா ஒரு ஒரு வண்டிய எடுத்துக்கிற மாரி தான். அது அப்போதைக்கு இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த வண்டிய யூஸ் பண்ற மாரி இந்த உடம்பு எடுக்கிறது. இது வந்து நிலையானது இல்ல. அந்த போகும் உடம்பும் பொருந்தியவாறு தான். இங்க இடத்துல அந்த உடம்புன்னு சொல்றதெல்லாம் சூக்கும உடம்ப சொல்றாரு. அந்த அழிகின்ற உடல்ன்றது அந்த நம்மளோட பிசிக்கல் பாடிய சொல்றாங்க. நம்ம இந்த உடம்பு எப்படி உடல் அழிஞ்சாலும் அதோட போகுது பொருந்தியவாறு தான். எது பொருந்தியவாறு இந்த 6 சக்கரங்கள் நம்ம என்ன கர்ம வினைகள் வச்சிருக்கிறோமோ, அதோட தான் சேர்ந்து தான் இந்த சூக்கும உடல் இருக்கு. உடல் மட்டும் தான் அழியுதே தவிர, நம்ம கர்ம வினைகளும் போறதில்ல. நம்ம சூக்கும உடலும் நம்ம போறதில்ல. நம்ம இறந்ததுக்கு அப்புறம். ஆகிய வக்கரம் 50 தத்துவம். ஆகிய அச்சரம் வந்து 50 தத்துவமாக நமக்குள்ள இருக்கு. இத வந்து நம்ம தாண்டணும். அந்த 51வது எழுத்துக்கிட்ட நம்ம போகணும். அப்படி போனா தான் இந்த 6 அந்தமுமே இந்த ஆகும் உடம்புக்கு என்ன கிடைக்கும்? 6 அந்தமும் நம்ம அ அடைஞ்ச அந்த நாதாதத்தையும் தாண்டி எல்லா அந்தத்தையும் 6 அந்தத்தையுமே நம்ம தாண்டி அந்த நிலைத்த தன்மைக்கு நம்மளால போக முடியும். ஆக சூக்கும உடல்னு ஒண்ணு இருக்கு. அதுல தான் இந்த நாடிகள், இந்த விஷயம்லாம் சக்கரங்கள் விஷயங்கள், கர்ம வினைகள் விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நம்மளால பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. ஆராய்ச்சிக்கு எடுத்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமான்னா, அதையும் பண்ண முடியாது. இப்ப நம்ம இதுலருந்து தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இத இப்ப நம்ம திரும்ப திரும்பவே படிக்கல. நான் வந்து இந்த இறைவன் கிட்டயே நம்ம பத்தி யோசிக்கல. ஆனா நான் எப்படி போயிருப்போம் அப்படின்னா, நமக்கு கன்ஃப்யூஷனா இருந்திருக்கும். நல்லது பண்ணணும்னு தெரியும். நல்ல எண்ணங்கள் தான் முக்கியன்றது தெரியும். ஆனா வந்து இந்த உலகியல்ல இருக்கும்போது மனம்படி போறப்ப நம்மள வந்து அ ம ஈகோ தான் முக்கியம். நீ பெரிய ஆளா இருக்கிறது தான் முக்கியம். பணம் தான் முக்கியம். புகழ் தான் முக்கியம். இப்படிதான் நமக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? நம்ம நம்ம ஏன்டா இப்படி இருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்த பிறகு என்னன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இல்ல சரியான பாதையில தான் போறோம். அந்த ஒரு கிளியர் மைண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இத தாண்டி இந்த பிசிக்கல் பாடிக்கு தாண்டி, இந்த பிசிக்கலுக்கான ஈகோவ தாண்டி, நான் மனதின் மனதின் படியும், ஈகோவின் படியும் இருக்கிறத தாண்டி, அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள இருக்க சிவம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் அதன்படி தான் நடக்கணும். அதன்படி தான் இந்த உலகத்த பார்க்கணும். அந்த சிவத்தன்மைய கொண்டு வந்தோம்னா, நம்ம இந்த கோடிங்கவே மாத்த முடியும். நமக்கான கோடிங் உள்ள வந்து என்ன நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ, அதுக்கானபடி நம்ம எண்ணம் வருது அப்படின்ற மாரி ஒரு கோடிங் நம்ம செட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கோம். அதே மாரியான கெட்ட எண்ணங்கள் நமக்கு வருது அப்படின்னு இருக்குனாலும், நம்ம அந்த சிவத்தன்மையிலிருந்து நம்ம வந்து அந்த கோடிங்கவே மாத்த முடியும். அத நான் எடுக்கணுமா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணிக்க முடியும். அந்த கெட்ட எண்ணத்த எடுக்கணுமா வேண்டாமா நான் யோசிச்சு தள்ளிக்க முடியும். அந்த விதியிலிருந்து நான் தப்பிச்சுக்க முடியும். என்னால சீக்கிரமா இறைவன்ட்ட அடைய முடியும். ஆனா நம்ம இது எதுவுமே பண்ணலைனாலும், உள்ள தூய்மை வச்சிருந்தாலுமே சரி, மன தூய்மை, நம்ம சொல்ற சொல்ல தூய்மை, செயல்ல தூய்மை, இதெல்லாம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இறைவன் நம்மள இயக்கிக்கிட்டு தான் இருக்காரு இல்லையா? இறைவன் எங்கேயுமே இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. எ எங்க இருக்கிறார்ன்னா, நம்மளோட மனசாட்சியாக இருக்கிறார். நம்ம செயலுக்கு சாட்சியாக இருக்கிறார். நாம என்ன பேசுறோமோ அதுக்கு சாட்சியாக இருக்கிறார். நாம என்ன வைப்ரேஷன்ல இருக்கிறோன்றதுக்கு சாட்சியாக இருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிறார் இறைவன். நம்ம என்ன பண்ணி சின்னதா கூட ஏமாத்த முடியாது. இப்ப பரிகாரம் அது மாரிலாம் சொல்றாங்கல்ல, சரி நான் வினைய தீர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பண்ணும்போது கூட, நம்ம வந்து இப்போ ஒரு 10 பேருக்கு நீங்க அன்னதானம் போட்டா இந்த கர்மம் சரியாயிடும் அப்படின்னு இருக்குன்னா, நான் கர்மம் சரியாகணுங்கிறதுக்காக நான் போட்டேன்னா, அப்பவே வைப்ரேஷன் மேட்ச் ஆகாது. அந்த கர்ம வினைகள் முழுமையா தீராது இல்லையா? ஏன்னா, அந்த இடத்துலயுமே இறைவன் இருக்கிறார். அந்த வைப்ரேஷனுக்கும் சாட்சியாக இருக்கிறாரு. அந்த நல்ல தூய மனதோட மத்தவங்களுக்கு அது நல்லது நடக்கணும் அப்படின்னு செய்யற ஒரு தான் அது புண்ணியமாக அது வந்து கர்ம வினைகளை தீர்க்கிறதா இருக்கும். எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு கர்ம வினைகள் தீரணும்னு நம்ம செய்யற ஒரு விஷயம் கூட அது நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா கடவுள் இல்ல, நம்ம ஒரு விஷயத்துல கூட அவரை ஏமாத்திர முடியாது. நான் பரிகாரம் பண்ணிட்டேன், நான் பணம் கொடுத்துட்டேன், நான் கோயிலுக்கு இவ்வளவு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பயனடைஞ்சவங்களால வர புண்ணியம் தான் கொஞ்சோண்டு வருமே தவிர,
உண்மையான அன்போட, உண்மையான மன தூய்மையோட அந்த தூய நிலையில இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த இடத்துல தான் இறைவன் இருக்கிறாரு. சாட்சியாகவே நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. நாம எந்த அளவுக்கு நம்ம வைப்ரேஷன் நம்மளோட வைப்ரேஷன்றது ஒண்ணும் இல்ல. நம்ம எண்ணம், சொல், செயல் எத நோக்கி இருக்குன்றத நம்ம வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வைப்ரேஷன் எத நோக்கி இருக்குன்றதுல நம்ம கவனத்தோட இருந்தோம்னாலே, நம்ம இறைவன் அடி சேருவோம். நம்மளால நமக்குள்ள இருக்கிற வினைகளையும் மாத்திக்க முடியும். ஏன்னா, நமக்குள்ள சூக்குமமா இருக்கிற உடலுக்கும் சாட்சியாக இருக்கிறாரு. இந்த பிசிக்கல் உடலுக்கும் சாட்சியாக இருக்கார். எல்லாத்துக்கும் ஆதாரமாக நமக்குள்ளே இருக்கிற இறைவன, நம்ம மன தூய்மையால, அன்பால நம்மளால உணர்ந்து அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். அப்படிங்கிறது நான் இந்த பாடல்ல யோசிக்கிற விஷயங்கள். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி அம்மா. விந்தியம்மா இருக்காங்களே? கூப்பிட்ட பிறகுதான் பார்த்தேன். நான் ஸ்கிரீன் மாத்தின உடனே. அவங்கள கூப்பிட்டுட்டுமாம்மா? கூப்பிட்டுருங்க கூப்பிட்டுருங்க. நன்றி. அந்த மாதிரி அடுத்த பாட்டு எடுத்துக்கிட்டீங்களோ நீங்க? இன்னைக்கு உண்டானது வந்து 1710 தானே? நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா. 1710 தான். நான் அதுதான் படிச்சேன் இல்லையா? நீங்க அது படிச்சீங்க. ஆனா அந்த விளக்கம் எல்லாமே அடுத்த பாட்டோட இது மாதிரி இருந்தது. அதனால நீங்க ஒருவேளை மாத்திட்டீங்களோன்னு யோசிச்சேன். நன்றி நன்றி. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். நன்றி. நன்றிங்கம்மா. தெரியல. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. நன்றிங்கம்மா. ஓம் சிவ சக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1710வது திருமந்திரம். ஆரங்கம் ஆரந்தம். திருமந்திரம். ஆகும் உடம்பும் அழிகின்ற அவ்வுடல், போகும் உடம்பும் பொருந்தியவாறுதான் ஆகிய அக்கரம் 50 தத்துவம், ஆகும் உடம்புக்கும் ஆரந்தம் ஆமே. அருமையான திருமந்திரம். உயிர் பிரிந்தால் உடம்பு அழியும், அழிந்த உடம்பு மீண்டும் தோன்றும், அழிந்த உடம்பு உயிரோடு பொருந்தி பிறவிதோறும் மறு உடம்பு எடுக்கும். அவ்வுடம்பு ஒன்றி இருப்பது 50 அக்கரங்கள் என்னும் தத்துவங்களில் ஆகும். இவையே 6 ஆதாரங்கள் பொருந்திய உடம்பின் உறுப்புகள் ஆகும். அக்கரம் எழுத்து, ஆரந்தம் 6 உறுப்புகள், 6 வழிகள், ஆதாரங்கள். கழக வெளியீட்டில் தோன்றும் பரு உடம்பு அழிகின்ற உடலாகும். தோன்றாது நுண்ணுடல் இதன் கண்ணின்று உயிருடன் ஏகும் உடம்பாகும். இவற்றுக்குரிய எழுத்துக்கள் 50 ஆகும். தத்துவமாகிய உடம்புக்கு வழிகள் 6 உறுப்புகளாகும். வழிகள் அத்துவாக்கள் ஆகும். உடம்பு தூல சரீரம், போகும் உடம்பு சூக்கும சரீரம். ஆரந்தம் அத்துவாக்கள் 6. கிருத்தியாம்மா, அத்துவாக்கள்னா என்னதுங்கம்மா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி விந்தியம்மா. அத்துவாக்கள்ங்கிறது வழியம்மா. ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா அது வழி. சைவ சித்தாந்தத்துல 6 வழியாக அதை வந்து நமக்கு காட்டி தராங்க. மந்திரம், பதம், மன்னம், புவனம், தத்துவம், கலை அப்படின்னு 6 வழிகளை நமக்கு காட்டி தராங்க. இதுல வந்து மந்திரம், பதம், வண்ணம் அப்படிங்கிறது இந்த ஸ்தூல உடல் சார்ந்தது. அத வந்து சொற்பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தாப்புல வந்து இந்த புவனம், தத்துவம், கலை அப்படிங்கிறது பொருட்பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இத வந்து ஸ்தூலம், சூட்சுமம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சொல் அப்படிங்கிறது வந்து ஸ்தூலமா நம்ம முன்னாடி நிற்கிறது. அம்மா என்பது சொல். அம்மாவுக்கான அர்த்தம் வந்து பொருள் இல்லையா, அது வந்து சூட்சுமம் அப்படி புரிஞ்சுக்கலாம். சோ இந்த 6 வழிகள் மூலமாக
இந்த இந்த உடலானது இறைவனை சென்றடைய முடியும் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அத அத்துவாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இத ஒரு 3 நாள் முன்னாடி இந்த மந்திரத்தோட ஆரம்பத்துல நம்ம விளக்கம் சொன்னோம். இன்னும் அந்த மந்திரத்தோட சேர்த்து சொன்னோம். நீங்க அது கூட ஒரு தடவை ரீப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நன்றி. கௌரிமா, நான் கண்டினியூ. கண்டிப்பாமா, ப்ளீஸ். அம்மா, நன்றி. அனைவருக்கும் 1078வது மந்திரத்துல இருக்குங்கம்மா. கழக வெளியீட்டுல மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலைன்னு கொடுத்துருக்குங்கம்மா. அதுல வண்ணம் 2 சொல்லி இன்னுமா ரன்னகரம் அதுனா என்னதுங்கம்மா? வண்ணம் எழுத்துக்கள்ங்க. பதம்னா சொல்லு, வண்ணம் எழுத்துக்களாமா? ஆமா ஆமா, பதம்ங்கிறது சொல்லு. புவனம்னா உலகம், தத்துவம் தெரியும், கலை தெரியும், மந்திரம் தெரியும். அப்ப வண்ணம்ங்கிறது எழுத்து. வண்ணம் ஆமாங்கம்மா. எழுத்துங்கிறது சுவாதிட்டானம்மா, மணிப்பூரகம், சி அதானங்கம்மா. தமிழ்ல பார்க்கும் பொழுது மன்னிக்கணும், சொல்லுங்கம்மா. அது நம்ம பஞ்சாட்சரத்தை பிரிச்சு சொல்லி நம்ம புரிதலுக்காக வைத்துக் கொள்வது. அது போக 51 இதழ்கள் இருக்குமா இந்த 6 ஆதாரத்துல. இந்த ஒரு இதழுக்கும் ஒரு எழுத்துக்கள் உண்டு. அது எல்லாமே வடமொழி எழுத்துக்களா இருக்கும். இத நம்ம புவனாபதி சக்கரத்துல மொத்தமும் தமிழ் எழுத்துக்களை வச்சு நம்ம புவனாபதி சக்கரம் அமைத்திருப்போம். அதுவும் பஞ்சாட்சரத்தை வச்சே அமைத்திருப்போம். அத நீங்க ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவா தெரியும். இப்ப மூலாதாரம்னா அதுக்கு 4 எழுத்துக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம்னா அதுக்கு 6 எழுத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே இந்த இப்படி எல்லாமே வருமா. மெல்லினம் இடையினம் 2ம் சேர்த்து வரக்கூடிய எழுத்துக்கள் இது எல்லாமே. அததான் வண்ணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒன்னொன்னு சொல்லும் போதும் ஒரு எழுத்து பிறக்கும் போதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளும் இணைந்துதான் அந்த ஒலி எழும்புது ஒரு எழுத்துக்கும். அத ஔவையாரே சொல்லியிருக்காங்க. உந்தி முதலா முந்துவெளி அப்படின்னு ஔவையாரோட ஒரு பாடல் கூட உண்டு மாதிரி. எப்படி எழுத்து பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, கொப்புள்ள தொடங்கி திருப்பி பின்னாடி தலை, கழுத்து, இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் அந்த சவுண்ட் பொருந்திதான் அந்த சொல்லு கூட இல்ல, அந்த எழுத்து வெளியில வருது. இப்ப அப்படின்னு சொல்றோம்னா அந்த கொப்புள்ளதான் தொடங்குது. அங்கிருந்து தொடங்கி நம்மளுடைய தொண்டைக்குழிக்கு அங்கிருந்து பின்கழுத்துக்கு போய் தலைக்கு போய் அப்புறம் மூக்கு வழியா அதுக்கப்புறம் என்கின்ற சொல் வருது. அந்த எழுத்து வருது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. நான் அந்த பாடல் எடுக்கல, நான் வேணா ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். நன்றிங்கம்மா. ஏற்கனவே இதை நம்ம திருமந்திரத்துல படிச்சிருக்கோம் என்னங்கம்மா? ஆமா, படிச்சிருக்கோம், கண்டிப்பா படிச்சிருக்கோம். ஞாபகம் வருதுமா. நன்றிங்கம்மா, தெளிவா இருந்தது. நன்றிங்கம்மா. நன்றி. வணக்கம். இன்றைய மந்திரம் 2 விஷயம் சொல்றாங்க. அதனோட தொடர்புதான் நம்ம இப்ப பார்த்துட்டோம். சூட்சுமம், ஸ்தூலம் அப்படின்னு. ஆகும் உடம்பும் அழிகின்ற அவ்வுடல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆகும் உடம்பும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு, அழிகின்ற அவ்வுடல் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அப்புறம் போகும் உடம்பும் பொருந்தியவாறுதான் அப்படின்றாரு. சோ ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட நமக்கு தராரு. ஒண்ணு நம்ம வினைகளினால் இந்த உடம்பு வருகிறது, அதனால்தான் ஆகும் உடம்பும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு துவக்கம். எதனால அந்த துவக்கம் நடக்கிறது அப்படிங்கறத வினைகளின் மூலமாக அந்த உடல் துவங்குகிறது அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே புரிஞ்ச விஷயம்தான்.
அத இந்த இடத்துல ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. அது மாத்திரம் இல்ல, போகும் உடம்பும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 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 போகும் உடம்புக்கு ரெண்டு பொருள் சொல்லுவாங்க. எல்லாரும் ஸ்துலம் சூட்சுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னும் சொல்லுவாங்க, போகக்கூடிய அழிகின்ற அவ்வுடல் அப்படிங்கிறத ஏத்தி வச்சு போகும் உடம்பும் சொல்லுவாங்க. அப்போ ஆகும் உடம்பும் அழிகின்ற அவ்வுடல் போகும் உடம்பும் அப்படின்னு பார்க்கும்போது வினைனால வருது, இருந்து அழிகிறது. ஏன்னா ஒரு நாளும் இந்த உடல் அழிந்து கொண்டேதான் சார். நம்ம வளர்றது நம்ம சொல்றோம், அது வளர்ந்து அழிகிறது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நாளும் இந்த உடல் அழிந்து கொண்டேதான் செல்கிறது அப்படின்னா, அதனாலதான் இனி சமயம் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் சொன்னாரு. அப்போ இந்த போகும் உடம்பும் பொருந்தியவாறுதான் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த உடல் போறதும் கர்ம வினைகளினாலதான் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு, நம்ம சொன்ன மாதிரி ஸ்துலம் சூட்சுமம், ஆகும் உடம்பு அப்படிங்கிறது ஸ்துலம், போகும் உடம்பு அப்படிங்கிறது சூட்சுமம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப எதை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கறது நியாயமான ஒரு கேள்வியாக அமையும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல ஸ்துலம் சூட்சுமம்னு போகாம வினைகளினால் ஆகக்கூடிய உடம்பு, வினைகளினால் போகக்கூடிய உடம்பு அப்படின்னு நம்ம ரெண்டுக்கும் ஒரே காரணத்தை நம்ம எடுத்துக்கிறது பொருத்தமா இருக்கும். ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஆகிய அக்கரம் 50 தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. ஆகும் உடம்புக்கு ஆரந்தமாமே அப்படின்னு. அப்ப என்ன பண்றது? வினைகள் வந்து கொண்டே இருக்கிறது, அதனால உடம்பு வருது, உடம்பு வந்ததுனால திருப்பி வினை வருது, திருப்பி அதனாலேயே உடல் அழிகிறது, திருப்பி பிறக்கிறது. அப்ப இதுக்கு மூல காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பார்ப்போம். வீட்டுல எறும்பு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா முதல்ல பெருக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இல்ல இது எறும்பு வந்துகிட்டே இருக்குன்னு அந்த எறும்பு பின்னாடியே போவோம். அதை வரிசையா வரும், எறும்பு பின்னாடியே போவோம். போயிட்டு அந்த இடத்துல பார்த்தோம்னா அதுல ஒரு எறும்பு புத்து இருக்கும். ஐயோ, குழந்தைங்க இருக்கிற வீடாச்சு, இவ்வளவு பெரிய எறும்பு புத்து இருந்துச்சுன்னா என்ன பண்றது, எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எறும்பு பொடியை வாங்கி அதுல போட்டு விட்டுருவோம். உடனே அந்த எறும்பெல்லாம் செத்து போயிடும். உண்மையிலே எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் அந்த எறும்பை கொல்லும் போது. ஆனாலும் என்ன பண்றது, அது நம்ம கடமைகள்ல ஒண்ணு அப்படின்னு மனசை தேய்ச்சிக்குவேன். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல எறும்பு வரிசையோட நம்ம போயிட்டு அந்த எறும்பு புத்தை நம்ம அழிக்கணும். எப்படி அழிக்கிறது அப்படின்னா, ஆகிய அக்கரம் 50 தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வண்ணம் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அததான் வண்ணாத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அத்துவாத்துல வண்ணம் என்கின்ற அத்துவாதான் இந்த உடம்பை அழிக்கக்கூடிய, அதாவது இந்த வினைகளை அழிக்கக்கூடிய வழி. ரொம்ப ஈஸியா அதுதான் நம்மளை தத்துவத்திற்கு கொண்டு செல்லும். அந்த அழிக்கக்கூடிய அந்த வண்ணம் என்பது 50 அக்கரங்களால் ஆனது. அப்ப 50 அக்கரத்துல 50ஐயும் சொல்லணுமா அப்படின்னா, அதுதான் நேத்திக்கு சொல்லிட்டாரு. 50 அக்கரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அக்கரம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சொல், இந்த எழுத்தினுடைய சிலபல் எப்படி வர்றது அப்படிங்கிறத விந்தியாமா கேட்ட கேள்விக்குமே நம்ம பார்த்தோம். என்ன சொன்னாங்க, அவ என்ன சொல்றா, அந்த எழுத்துங்கிறது எங்கிருந்து உருவாகிறது, எங்கு பயணிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே திருமந்திரத்துல பார்த்துட்டோம். அப்ப இங்க என்ன சொல்றாரு, அதையெல்லாம் வச்சு உன்னுடைய வினையை அழி அப்படின்னு ரொம்ப ஈஸியா ஒரு கோனார் நோட்ஸ் தராரு நமக்கு. இது ஒரு ஈஸியான வழி, நீ இத சொல்லு அப்படின்னு. நிறைய பேருக்கு அவரவர்களுக்கு உண்டான மந்திரம் இருக்கும். எல்லாருக்கும் பஞ்சாட்சரம் அமையும், எல்லாரையும் கரையேற்றக்கூடியது. ஆனாலும் ஏதோ ஒரு சொல் எல்லாருக்கும், இந்த பஞ்சாட்சரத்திலயுமே ஏதோ ஒரு எழுத்து எல்லாருக்கும் செட் ஆகாது. ஒரு எழுத்து ஒருத்தருக்கு செட் ஆகும், ஒரு எழுத்து ஒருத்தருக்கு செட் ஆகாது. இது ரொம்ப நுணுக்கமா உள்ள போய் ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு ஆ என்கின்ற அந்த ஒரு எழுத்து மாத்திரமே எடுத்துட்டு போயிடும், நம்மள மேல எடுத்துட்டு போயிடும். ஒரு சிலருக்கு அந்த ஆ என்கில்லாம இந்த இத்தனை எழுத்துக்கள்ல ஏதோ ஒரு எழுத்து நம்முடைய உடலுக்கு ரொம்பவும் அணி சேர்வதாக அமையும். இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்ல.
நீங்க நீங்க இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்கு. நான் ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த 50 அக்கரம்ல நீங்க ஃபில்டர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, எந்த ஒரு ஆதாரத்துல உங்களால ரொம்ப எளிதாக பொருந்த முடிகிறதுன்னு பாருங்க. ஆதாரத்தில் பொருந்துதல் என்பது ஒரு சூட்சுமமான ஒரு உணர்வு. அந்த ஆதாரத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை எடுத்துக்கங்க, ஒன்றொன்றாக உச்சரித்து பாருங்க. ரொம்ப ஒண்ணும் பெருசு கிடையாது. அதிகபட்சமா என்ன இருக்கும்? நான் 10 எழுத்து இருக்கும், அவ்வளவுதான். இல்ல 16 எழுத்து வருது விசுத்தி. ஆனா அதுல ஏதோ ஒண்ணு முயற்சி செய்து பாருங்க. இதுவும் மாறும், அந்த வரிசை மாறும். அப்ப அப்படி பார்க்கும்பொழுது அந்த எழுத்தை நம்மளால பற்றி கொள்ள முடியும். ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு வழிதான். ஆனா ரொம்ப சூட்சுமமா உள்ளே பயணிக்கின்ற ஒரு வழி. இது ஒரு நான் யோசிக்கிறது கூட உண்டு. இத ஒரு பெரிய பயிற்சி முறையாயே நம்ம டெவலப் பண்ணலாம். ஏன்னா திருமூலர் இது எனக்கு தெரிஞ்சு இந்த வழிய யாருமே பேசுனது கிடையாது. திருமூலர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நம்ம அத பயிற்சி முறையா கூட நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு கூட நான் யோசிச்சதுண்டு. எகைன் அதற்குண்டான காரிய சித்திய எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, காலம் சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா அதனோட முனைப்பு இல்ல. அப்படி எழுத்துக்களின் மூலமாக நம்மால் அந்த பதத்தை அடைய முடியும். அப்பொழுது இந்த வினைகள் அகலும். ஆகும் உடம்பும் இருக்காது, போகும் உடம்பும் இருக்காது அப்படின்னு திருமூலர் நமக்கு காட்டி தருகிறார். மிக மிக சூட்சுமமான மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. மிக தெளிவான விளக்கம். நிறைய விஷயம் சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுடைய எண்ணம் ஈடேற இறையர்களும் குருவர்களும் நிச்சயமாக துணை புரியும் அம்மா. நல்ல ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க, அதற்குரிய பயிற்சியே செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா முனைப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அந்த முனைப்பா இருக்கிறதே இறைவன் தான். அவனே உங்களுக்குள்ள இருந்து எல்லா காரியத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பான். இறையருள் என்றும் துணை புரியும். மிக்க மகிழ்ச்சிமா. ஒவ்வொருவருமே ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். காரணம் தெரியாமலே காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்புறம் காரணத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா காரணம் என்னன்றது தெரிஞ்சா காரியம் சிறப்பாக இருக்கும். காரணம் அறிந்து காரியம் செய்யணும். அதே மாதிரி காரணம் இல்லாமல் காரியம் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, நடப்பதெல்லாம் பெரும் நன்மைக்கேன்றதையும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்பதான் நம்ம திருத்தம் பெற முடியும். வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சிமா. இன்றைய மந்திரத்துல ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க, தெளிவான விளக்கமும் கூட. உண்மை, ஆகும் உடம்பு, அழியும் உடம்பு, அதே மாதிரி போகும் உடம்பு. இது 3 உடம்பு வேற வேறையா என்று பார்த்தா ஒன்றுதான். அந்த ஒன்றுதான் 3ஆகி வந்திருக்குது. ஸ்தூல சூக்கும ஒண்ணு விட்டு போச்சு, காரணமாக இருக்கிறது. அந்த உயிர் இயக்கத்தால அது அழியிறது எது அப்படின்னு பார்த்தா அந்த உயிர் அழியுது. எப்படி அழியுதுன்னா காரணமாகி அழியுது, அவ்வளவுதான். இப்ப நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடும் போது சுவை உணர்வை உணர்றோம். அந்த சுவையாக மாறுவது எதுன்னா உயிரிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை, அந்த ஆற்றல். அது சுவையாக கன்வெர்ட் ஆகி அது அழிஞ்சிடும். அதாவது அழிதல் என்று சொன்னால் அது இறைநிலையாகி விடுகிறது, அவ்வளவுதான். அது எதுவுமே அழிகிறது கிடையாது. நம்ம ஒரு மாற்றத்தை அழிகிறது அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறுது. அதை இருக்கிறது இல்லாம போச்சுன்னா அது அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறோம். அது என்னவா மாறிடுச்சு? கன்வெர்ட் ஆகுது. இப்ப இந்த தண்ணி கொதிக்குது, கொதிக்கும் போது காற்றாக மாறுது, தண்ணி போச்சுன்னு சொல்றோம். ஆனா தண்ணி எப்படி போச்சு? ஆவியாகி போச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப ஸ்தூலம் ஆவியாயிருது. அதே மாதிரி இந்த உடம்பு கரையுது அப்படின்னா, அழியுது அப்படின்னா, அந்த உயிர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று சொல்வாங்க. அப்ப இந்த உடம்பு உயிர் அதெல்லாம் என்னன்னு பார்த்தா பரம அணுக்கள் பல கூடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரங்கூத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமானு வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார். கரங்கோர்த்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமா என்று குறிப்பிடுவார். அப்ப எல்லாமே இந்த அணுக்கள் கூடிய தொகுப்பாக தான் இந்த பிரபஞ்ச இயக்கமே இருக்குது. இந்த ஸ்தூலமும் அப்படித்தான், பல அணுக்கள் கூடிய தொகுப்பு தான். அந்த அணுங்கிறது தான் மூலப்பொருளா இருக்குது. அந்த அணு அப்படின்னு சொல்லும் போது அதுதான் உடம்புக்குள்ள உயிர் இயக்கமாகவே இருக்கு, உயிராற்றலாகவே இருக்கு.
அப்ப அந்த உயிர் அழியுது அப்படின்னா உடம்பார் அழியும் உயிர் அழியும். இந்த உடம்புல உள்ள ஆற்றல் செலவாகும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருப்பு குறைஞ்சுக்கிட்டே வரும். செலவு பண்ணாவே இருப்பு குறையத்தானே செய்யும். ஆனா இருப்பு குறைஞ்சாலும் வரவை பெருக்கி கொள்ளக்கூடிய வழிமுறைகள் தான் இந்த தத்துவங்கள். இந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு ஆற்றல் செலவானாலும் அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டோம்னா, காரணத்தை அறிந்து கொண்டோம் என்றால் அதை வரவாக்கி கொள்ளவும் செய்யலாம். அப்ப வரவு செலவு என்று சொல்லும் போது செலவு மட்டுமே செஞ்சிட்டு இருந்தா நம்ம இருப்பு கரையத்தான் செய்யும். ஆனா அதே நேரத்துல வரக்கூடிய வழிமுறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே இருப்பும் குறையாது, செலவும் செய்யலாம், வாழ்க்கைய சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். அந்த மந்திரத்தை ஒரு முறை ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம், ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம், ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். வந்திருக்கக்கூடிய அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆகும் உடம்பும் அழிகின்ற அவ்வுடல், ஆகும் உடம்பும் அழிகின்ற அவ்வுடல், போகும் உடம்பும் பொருந்தியவாறுதான், போகும் உடம்பும் ஆகும் உடம்பும் போகும் உடம்பும் பொருந்தியவாறுதான், ஆகிய அக்கரம் 50 தத்துவம், ஆகிய அக்கரம் 50 தத்துவம், ஆகிய அக்கரம் 50 தத்துவம், ஆகும் உடம்புக்கு ஆனந்தமாமே, ஆகும் உடம்புக்கும் ஆனந்தமாமே, ஆகும் உடம்பும் அழிகின்ற அவ்வுடல், போகும் உடம்பும் பொருந்தியவாறுதான், ஆகிய அக்கரம் 50 தத்துவம், ஆகும் உடம்புக்கும் ஆனந்தமாமே. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அருமை. வாங்க மகேந்திரன் ஐயா, வணக்கம் ஐயா. லிசனிங் போட்டிருக்கீங்களா ஐயா? நன்றி. வேற யாரும் எதுவும் கேள்வி கருத்து ஏதாவது சொல்றீங்களா? கேள்வி ஏதாவது கேக்குறீங்களா? இந்த பாடல் வந்து ரொம்ப ஆராய்ச்சிக்குரியது, முழுமையான பாடல். கிருத்திகா அம்மா வந்து முடிஞ்சா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இதை ஒரு நாள் எடுத்துக்கொண்டு, ஏதோ சிறப்பு நிகழ்ச்சி ஐயா சொல்லுவாங்க இல்லையா, அரிமா ஐயா, அதுல மந்திரத்தை நம்ம ஓதிட்டு வரும்போது சில மந்திரங்கள் வந்து எளிமையாவும் இருக்கும், நிறைய கருத்துக்களை அந்த மந்திரத்தை வச்சு சொல்ல முடியும். அது மாதிரி சில மந்திரங்கள் இருக்கிறது. ஐயா அவங்களும் குறிச்சு வச்சுட்டு அதை குறித்து யாராவது ஒருத்தரை பேச சொன்னா நல்லா இருக்கும். ஒரு சிறப்பு நிகழ்வு மாதிரி ஏற்கனவே பண்ணோம், அப்புறம் இடையில விட்டு போயிருக்கா என்னன்னு தெரியல. தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த நேரத்துல சொல்ல தோணுச்சு, சொல்லிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நன்றிங்க ஐயா. ஐஎஸ் ஐயா எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன், கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிருத்திகாமா நீங்களும் யோசிக்கலாம், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம், திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம், திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.